Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today Placement Success Story நம்ம பார்க்க போகிறது தம்பி ஜமீர். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் மான்ஸ்டாக் டெவலப்பராக 3LPக்கு ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் உங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி, எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? ஐம் ஜமீர். ஐம் கமிங் ஃப்ரம் ராமாபுரம் டிஸ்ட்ரிக்ட். இங்கே கோயம்புத்தூரில் டேனிசம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜில் வந்து என்னுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வருஷம் பாஸ் அவுட் 2026 பாஸ் அவுட் தான். பாஸ் அவுட் ஆகிட்டு இங்கே பெசன்ட் டெக்னாலஜி மூலியமாக. என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். பி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். 4 இன்டர்வியூ. பெசன்ட் டெக்னாலஜி மூலியமாக 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இன்டர்வியூமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவர் த பீரியட் நிறையா லேர்ன் பண்ணி அண்ட் இங்கே ஸ்டாஃப்ஸுமே வந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஹெச்ஆர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அந்த இன்டர்வியூவில் தான் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இன்டர்வியூவில் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? டோட்டலாக 5 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. இங்கே 2 ரவுண்ட் இங்கே இருந்துச்சு. மொத்தம் 3 ரவுண்ட். மீதி 3 ரவுண்ட் வந்து கம்பெனிக்கு டேரெக்டாக வர சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் வந்து இங்கே பெசன்ட் டெக்னாலஜி வேலச்சேரி ட்ரைவ் வந்து அட்டன் பண்ணி, அடுத்து வந்து 3 ரவுண்ட் அங்கே பண்ணேன். ஓகே. ஸோ 5மே வந்து 4 டெக்னிக்கல், 1 ஃபைனல் ஹெச்ஆர். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ரிட்டன் அதில் பண்ணோம். அப்புறம் திருப்பி டெக்னிக்கல் ஹெச்ஆர் ஒன்று இருந்துச்சு இங்கே. ஸோ தென் அகைன் அங்கே போனதுக்கப்புறம் 3rd ரவுண்ட் வந்து டாஸ்க் கொடுத்து அதிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. திருப்பி அகைன் 4th ரவுண்டு ஒரு டெக்னிக்கல் ஹெட் வந்து எடுத்தாங்க. தென் அகைன் ஃபைனல் ரவுண்ட் வந்து ஹெச்ஆர் ரவுண்டு. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க பர்டிகுலராக? இப்போ ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? ஜென்ரல் கொஸ்டின் தான். இங்கேருந்து ஃபுல்லாக 4 ரவுண்டுமே டெக்னிக்கல்ங்கிறனால த்ரூ அவுட்டாக அட்வான்ஸ்லேருந்து, அதாவது இப்படி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கேட்டாங்க. ஏன்னா 4 ரவுண்டுமே டெக்னிக்கல்ங்கிறனால பேசிக்ஸில் ரவுட்டிங்லேருந்து கடைசியில் வந்து சினாரியோ பேஸ் கொஸ்டின்ஸ், நோடு பேக்கரில் சினாரியோ பேஸ் கொஸ்டின்ஸ் வரைக்கும் எல்லாமே கேட்டாங்க. தென் ஹை ரெக்வஸ்ட் தான் என்ன பண்ணுவீங்க, சர்வர் பிளாக் ஆகுதுன்னு என்ன பண்ணுவீங்க, சர்வர் வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க, எப்படி அதை எடுத்துகிட்டு போவீங்க, பேக் அண்ட் டெவலப்பிங்கில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, ஸோ வந்து லோட் பேலன்ஸில் எங்கேயும் யூஸ் பண்ணுவீங்க, லோட் பேலன்ஸ் என்ன, இந்த மாதிரியான ஒரு டஃப்பான கொஸ்டின் கேட்டாங்க. அதே மாதிரி வந்து பேசிக்காக வந்து ஹூக்ஸு தென் அதே மாதிரி வந்து ஸ்டேட்ஸ் பற்றி கேட்டாங்க. அப்புறம் ப்ராப்ஸ், இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு. ஃபைன். எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் மண்டே. ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரகிள் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. ஓகே, தேங்க்யூ.